ஹலோ, ஸ்டாப் ஸ்டாப், ஒன் பேசஞ்சர் ஸ்டாப். சாப்பாடுலாம் இதுலயே இருக்கு. கண்டக்டர், இவரை மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருங்க. ஏன் அவரே இறங்க மாட்டாரா? சார், இவர் கொஞ்சம் பயந்தவர், அதனால சொன்னேன். முடிஞ்ச அங்கிருந்து மெட்ராஸ் பஸ்ல ஏத்தி விட்டுருங்க. ஏன் அவரே ஏற மாட்டாரா? தெனாலி, இவ உனக்கு மேல இருக்கா. இப்போ சார், என் ஜாதகத்துல தான் ஏதோ பேசகு. நீ ஏறுப்பா, வா. விசில் அடிக்கதான் நான் இருக்கேன்ல, நீ எதுக்கு அடிக்கிற? நன்றி. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இல்ல, அவருக்கு சொன்னேன். தேங்க்யூ. என்ன டாக்டர், வந்த முதல் நாளே பாஞ்சாலி பஸ் ஏத்தி அமிச்சிட்டான்? ஏய், பாஞ்சாலி இல்லடா, தெனாலி. ஐயோ, தண்ணில உளறிட்ட. இப்ப என்ன அதுக்கு? நீ என்ன தண்ணி போட்டிருக்கியா? இந்த தண்ணி சொன்ன டாக்டர், பஸ் போயிடுச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் ஜீப்ல போய் பஸ்ஸை மடக்கி தெனாலியை கூட்டு வந்து மறுபடியும் இந்த கைலாசத்தோட கூண்டுக்குள்ளே அடைச்சிடுறேன். நீங்க ஜீப்புக்கு போறதுக்குள்ள பஸ் மதுரைக்கே போயிடும். பஸ் போயிடுமா? எனக்கு குறுக்கு வழியெல்லாம் தெரியும்டா. மட்டும் தானே தெரியும். சார், கைடு 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 சார், கொடைக்கானல் ஃபுல்லா சுத்தி காட்டுறேன் கைடு சார். ஐ அம் கைடு கந்தசாமி சார். சார், என்ன சார், கொடைக்கானல்ல சுத்தி பாக்குறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு. அதை விட்டுட்டு ஏரிக்குள்ள என்ன பண்ணிட்டு? இல்ல, நான் வந்து இது என் மோதிரம் தண்ணியில விழுந்துருது, தேடிக்கிட்டு இருக்கேன். அதான் இருக்கேன். இது இல்லடா, இது வைர மோதிரம் கொஞ்சம் லூஸா இருந்ததா. இவன் ஒரு லூசு. எங்கடா போற? வைர மோதிரம் தேட வேண்டாமா? சரியான லூசுரா. அதான் தேடணும், கிடைக்கல. நமக்கு அதை விட முக்கியமா தெனாலி ஜீப் தேடலாம். வா வரேன் குப்சாமி. சார், என் பேர் கந்தசாமி சார். சாரி கந்தசாமி, ரொம்ப அவசியம். இதோ சாமி போடா. தெனாலி, மோதிரம் 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 மோதிரம். ஏயா ஏன் அப்படி சத்தம் போடுற? என்னாச்சு? அங்க பள்ளம் பாருங்கோ. பள்ளல நான் பாத்துருக்கேன். கொஞ்சம் டிரைவரை மெல்லமா போ சொல்லுங்க. இதுக்கு மேல மெதுவா போனா நடந்தான் போய் சேரணும். இருந்தாலும் எனக்கா கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க. இது என்ன ஆபீஸ் வேலையா சிபாரிசு பண்றதுக்கு? பேசாம தூங்கியா, தூக்கம் வருது. நான் இரவு தூங்கிட்டனே. நான் தூங்கலையே. ஏன், ஏதும் பிரச்சனையே? அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுமா? தூங்கியா பேசாம. முருகா, முஜிகந்தான் உங்களுக்கும் கடவுளை. ரோதனையா போச்சு கூட. சும்மா வாயா பேசாம. என்ன சிரிக்கிற? இல்ல, உங்களோட முகத்தை பார்க்க கணக்க தலைமுடி இருக்கு என்று நினைச்சேன். வாயை கொடுத்து மானமே போச்சு. பேசாதே, சத்தம் போடாதே. நான் சத்தம் போட இல்லை. நீங்களே? ஆமா, நான் தான். பக்கத்துல ஒரு ஆள் என்ன பார்த்து முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். என்னையா இவரு? என்னையா புதுசா கல்யாணம் பண்ணி பஸ்ல வந்தா முத்தம் கொடுப்பீங்களோ? நானே உன்னதாயா? நான் கல்யாணம் முடிச்சு போக பஸ்ல முத்தம் கொடுப்பேன். குடுப்பியா? எத்தனை வரை அப்படி கிளம்பிருக்கீங்க? ஓ, அவ்வளவு திமிரா? யோ கண்டக்டர், வாயா. நான் யாரும் தெரியல, எங்க அப்பா யாரும் தெரியல, ஏரியாவுல எவ்வளவு பெரிய ஆளு தெரியல. பொறுக்கி பசங்க பஸ்ல ஏத்தி கலட்டா பண்றீங்களாடா? தெரியும். மரியாதை கீழ இறக்கி கொடு. நீங்க இறங்கல, நடக்கிறதா வேற. தொலைச்சு விடும், தொலைச்சு. உட்கார். என்னையா, என்ன இது? நான் ஒன்னும் செய்ய இல்லை. இங்க வேறுங்க அரிக்குது, தெரியுதே. உனக்கு அரிச்சா எனக்கு எப்படியா தெரியும்? இல்ல, நான் இப்படி சொரியேக்க. எனக்கே முத்தம் கொடுக்கறியா நீ? ஓ, நான் கொடுக்க இல்ல, நான் வாய் இப்படி குவி கேட்க ஆரோ டப்பிங் கொடுக்கறாங்க. ஆரே என்னையா என் மேல பழி போடுறியா? ஊர் வம்பு வர்றதுக்கா? யோ இறங்கடியா முதல்ல. வெற்றிவேலு, இந்த வேலை கொஞ்சம் பிடிப்பா. இந்த கூடைய ஒரு இடத்துல தனியா பத்திரமா வச்சுட்டு வரலாம். இறங்கி வாப்பா. போயிட்டா. இறங்கு ராஜா, இறங்கு இறங்கு இறங்கு. ஓ, இங்க உட்கார் ராஜா. சாமான்களை கூரைக்கு மேல வைக்க போறீங்களே? ஆமா, முதல்ல கீழே வச்சுட்டு அப்புறம் தான் மேலே ஏத்தணும். உட்காரு உட்காரு. வரட்டா ராஜா. நீங்கள் போட்டால் நான் என்னண்டு போறது? நான் போகும்போதே கண்டிப்பா உன்னை கூட்டு போறேன் ராஜா. இப்ப ஆள விடு ராஜா. அங்க கூடைய பாரு ராஜா. விளையாட்டு காட்டி போட்டு போட்டான். நான் விசரன் என்று நினைச்சியோடா. அர்ஜுன், அர்ஜுன்,
ஐஸ்வர்யா என்ன ஐஸ்வர்யா நீ உங்கள மங்கி கேப் போடணும் சொன்னேன் ஏன் போடல? மங்கி கேப் போட்டேன்ப்பா, ஆனா மங்கி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. டேய் வர வர உனக்கு உங்க அப்பா மாதிரியே லோலு ஜாஸ்தியா போயிடுச்சு. வேலைக்காரங்க இங்க என்ன வேலை? போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வை. சரி சார். ஜலஜா நீ உள்ள போ. இன்னும் 10 minutes தான் விளையாடுறோம். அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஓகே? ஓ டாடி நீங்க வெக்கேஷன் டைம்ல கூட பசங்க கிட்ட இப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா எப்படிங்க? எவ்வளவு நேரமா நான் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருந்தேன்? half an hour கூப்பிட்டு இருக்கேன். வெள்ள நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சமைச்சிட்டு இருந்தேன். வச்சிட்டு இருந்து என்ன விளையாடுறியா? விளையாடுறது தெரியல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? அட என்னங்க இது? ஏன் பழத்தை தூக்கி போட்டீங்க? எங்க இதுக்காக தான் தூக்கி போட்டீங்களா? பசங்க வேற எனி டைம் உள்ள வந்துருவாங்க. வேலைக்காரன் வேற பாஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால எனக்கு எப்பப்ப மூடு வரதோ அப்ப இது மாதிரி ஏதாவது தூக்கி போடுவேன். நீ குனிஞ்சு எடுக்கும் போது நான் பண்ணுவேன். அப்ப எனக்கும் மூடு வந்தா நானே எதையாவது தூக்கி போட்டுருவா? சார் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஏன் இவ்வளவு கிட்ட வந்து சொல்றேன்? சார் நீங்க தானே சொன்னீங்க எது சொன்னாலும் தொலைவுல இருந்து கத்தி சொல்லாத, கிட்ட வந்து மெதுவா சொல்லுன்னு சொன்னீங்க. அதான் சொன்னேன். எதுவா இருந்தாலும் தூரத்துல இருந்து கத்தியே சொல்லு. சரி போ. சார் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. என்னங்க எனக்கு ஒரே குஷியா இருக்கீங்க? ஒரு என் தங்கச்சி மை ஒன் அண்ட் ஒன்லி லவபிள் சிஸ்டர் இன்னைக்கு ஊர்ல இருந்து வரல. அதனாலதான் என்ன ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்ப மறந்துட்டேன். ஓ டோன்ட் வரி, பாம்பேல இருந்து பிக்கப் பண்றதுக்கு ஆளு வருது. பாம்பேல இருந்தா? எஸ். யாரு? அவளை கட்டிக்க போறவன். உனக்கு தான் ஜானகி பத்தி நல்லா தெரியுமே. கல்யாணத்தை பத்தி சொன்னாலே முன்ன பின்ன தெரியாதவன் எப்படி கட்டிக்கிறது? ஒருத்தன் கூட பழகி அவன் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்ச பிறகுதான் கட்டிக்க முடியும்னு அடம் பிடிக்கிறவன். அதனாலதான் பாம்பேல இருந்து இப்படி ஒரு செட்டப். மெடிக்கல் டேர்ம்ஸ்லயே பேசுறீங்க. பாபு என் பிசினஸ் சர்க்கிள்ல என்ன டைமண்ட் பாபுன்னு கூப்பிடுவாங்க. அது என்ன டைமண்ட் பாபு, கிளாவர் கிருஷ்ணன், பேட் ராஜா, ஏதோ ரவுடிங்க பேர் மாதிரி இருக்கு. சார் சட்னி எனக்கு பாடு. இங்க போடு. அவன் பேரு ராஜேஷ் பாபுமா. எதுக்காக டைமண்ட் பாபுன்னு கூப்பிடுறாங்க தெரியுமா? அவன் ஒரு மிகப்பெரிய டைமண்ட் மர்ச்சன்ட். நல்ல வேளை நீங்க புண்ணாக்கு வியாபாரம் பண்ணல. சொல்லுங்க. அப்புறம் உங்க பேரு புண்ணாக்கு பாபு ஆயிருக்குமே. ஜெஜே அப்படி எல்லாம் சொல்லாத. 40-50 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன். ஊர்ல இருக்கிற அத்தனை பிசினஸையும் முழுங்கி. டைமண்ட் பிசினஸ் சும்மா இல்ல, எனக்கு நிறைய பணம் வருது. பணம் வந்தா தானே இப்படி வசதியா வாழ முடியும். உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். You don't have to worry about me. எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க எங்க அண்ணன் இருக்கார். அதனாலதான் பஞ்சைய நெருப்பையும் பக்கத்துல உட்கார வச்சு வர வச்சிருக்கேன். சரிங்க, பஞ்சுக்கு நெருப்பா பிடிக்கணும்ல. அதாங்க ஜானகிக்கு பாபுவை பிடிக்க வேண்டாமா? ஏற்கனவே ஜானகி போட்டோ பார்த்து பாபு ஓகே சொல்லியாச்சு. இந்நேரம் அவன் ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். ஐ லவ் யூ. ஐ லவ் நொறுக்கு தினி வெரி மச். மிஸ்டர் பாபு பெட்ல கொஞ்சம் மெதுவா போ, ஒரு மாதிரியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு குழுன்னு அட்மாஸ்பியர்ல 2 குழந்தை பெத்த நமக்கே மூடு வருதுல. வயசு பையன் பாபு, மலைப்பாதை, ஜிலி ஜிலின்னு காத்து, 2 பக்கம் யூகாலிப்டஸ் மரங்கள். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் காதல் அப்படியே பொங்கி வழியாது. நோ ஷீட்டிங், only vomiting. திருப்பி போட்டாரோ. Janu, where are you going? ஜலஜா, அர்ஜுன், ஐஸ்வர்யா, என் தங்கச்சி. ஹலோ ஆண்டி. ஹாய் அர்ஜுன். ஹாய் ஐஸ்வர்யா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி. ஹாய் ஜானு. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். என்ன மாதிரி Dress? கொஞ்சம் லூசா போட்டு வர கூடாது? Dress எல்லாம் லூசா தான் போட்டுட்டு வந்தேன். ஆனா நீ என்ன பிக்கப் பண்ண ஆம்ச்சியே ஒரு லூச. அந்த லூஸ்னால என் Dress டைட் ஆயிடுச்சு. ஏய், மாப்பிளை பத்தி அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. ஆமா, பாபு எங்க? அதுவா, வா காட்றேன். அங்க பாருங்க. ஐயோ! ஏன் சார் கத்துறீங்க? சொல்லலாம் பிறகு சொல்லலாம். திறந்து விடுங்க. ஹாய் தெனாலி. டாக்டர், இது உங்கட வீடு. அப்ப இது உங்கட தங்கச்சி. அவரு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து ரியல் தொப்பி தூக்கியா? உங்களுக்கு எப்படி இது தெரியும்? இவன் வந்து என்னோட பேட்டிய கதை. அவ்வளவு பெரிய கதை இல்ல, சின்ன கதை தான். டாடி, some bad smell. சாரி, அது நான் தான். ஏய் பாபு, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? மாத்திரை கித்திரை தான் சாப்பிட்டியா? மாத்திரையை தவிர மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டவர். அதனாலதான் பாந்தி. உன்னை கேட்டேனா?
Oh, sorry. This is Mr. Diamond Babu. Meet my wife. வணக்கம். அது ஒண்ணும் இல்ல, வண்டியில போகும்போது போர் அடிக்குமேன்னு கொஞ்சம் நொறுக்கு தீனி சாப்பிட்டேன். கூட 4 கூல் ட்ரிங்க், அதோட ஏராளமான ஹேர் பின் வேற. ஹேர் பின் சாப்பிட்டீங்களா? அதான் வாந்தி. எதுக்கு பாபு ஏர்பின்ல சாப்பிட்டீங்க? மலைப்பெண்டின் கொண்டையிலே அத்தனை ஏற்பின் பெண்டுகள், அந்த சுற்றலிலே வாந்தி. இதுல புது கவிதை வேற, அந்த பேரை சொல்லாதடா. எது வாந்தியே? அதை தாண்டா சொன்னேன். ஆமா, நீ எப்படி இவங்க கூட? உனத்தான் நான் பஸ்ல ஏத்தி விட்டேனே. டாக்டர் என்னை பஸ்ஸில் ஏற்றி விட்ட நீங்கள் தான். பஸ்ஸே சேர்ந்து என்னை இறக்கி விட்டுட்டுதே. நான் நடந்து போய் கொண்டிருக்கேக்க ஆர்டிஃபி கொட்டுற மாதிரி ஒரு சத்தம். திரும்பி பார்க்க அங்க பாபு சார் டேஷ் எடுத்து கொண்டிருந்தவர். டேஷ்னா வாந்திதான். அந்த பேரை சொல்லாதுன்னு சொன்னல, அதனாலதான் டேஷ் என்று சொன்னேன். சரி விடு. நீங்கள் இஞ்சால வாருங்க. இப்படி விட்டு விட்டு சொன்னால் டாக்டருக்கு கதை விளங்காது. முழு பிளாஷ்பேக்கையும் சொல்லுவோம். என்ன பிலிம் காட்டுற? பிலிமே தான். பழைய சினிமாக்கள்ல பிளாஷ்பேக் காட்ட முன்னும் சுழல் போடுறது சம்பிரதாயம் தானே. பிளாஷ்பேக் என்னவென்றால் ஜம்ப். எஸ் பாஸ். இவ்வளவு வேகமா வாக்கிங் போறீர்கள்? ஆரோக்கியத்துக்கு நம்ம போற தூரம் வாக்கிங்ல போக முடியாது. ஐயோ, அப்ப களைச்சு போவீர்கள். குதிரையில போவோமே. முடியாது, நம்ம மெட்ராஸ் தானே போறோம். மெட்ராஸுக்கு? எஸ், உனக்கு தான் உடம்பெல்லாம் சரியா போச்சே, அதனாலதான் மெட்ராஸ்க்கு அனுப்ப போறேன். டாக்டர், நான் ஒன்று சொல்லட்டே, நீங்கள் பிழையாக நினைச்சு கொள்ளப்படாது. நினைப்பேன், நினைச்சாலும் பிழையில சொல்றேன். நான் உங்கள் இந்த குடும்பத்தோட இந்த வெக்கேஷனை இங்கேயே கழிக்கவோ? கழிக்கவும் கிழிக்கவும் எல்லாம் வேண்டாம். நீ என் ஃபேமிலி மெம்பர் கிடையாது, ஒரு 3வது மனுஷன். அப்படி பார்க்க இந்த டைமண்ட் பாபு 4வது மனுஷன். இன்னும் சொல்ல போனால் 4.5வது மனுஷன், வேற மாகாணம். ஆனா அவ என் குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா வர போறவன். உங்களோட குடும்பத்துல யாருக்கும் டைமண்ட் பாபுவை பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் கல்யாணம் கட்ட இயலாது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுதே. நல்ல ஜோக். பிடிச்சிருக்கு. வீட்டுல போய் எல்லாருக்கும் சொல்லல. எக்ஸ்கியூஸ் மீ. சீ, அவைகளுக்கு எல்லாம் சொல்ல மாட்டேப்பா. வா. என்ன சார், எமர்ஜென்சியா? அப்சல்யூட்லி. ஆமா, வண்டி எங்க போகுது? வண்டி மதுரை ரயில்வே ஸ்டேஷன் போகுது சார். Oh, you are in luck. So am I. அந்த ஊருக்குலாம் போகாது சார். அது இல்லை சார், மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே வர கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? வேற ஒருத்தங்க புக் பண்ணிருக்காங்க, அவங்கள பிக்கப் பண்ண போறேன். ஒருத்தரை பிக்கப் பண்ண போகும்போது இன்னொருத்தரை டிராப் பண்றதுல என்ன தப்பு? தப்பே இல்ல. உட்காருங்க சார் ப்ளீஸ். இந்த வண்டி சரியில்லை, ஏற கதவில்லை பாருங்க. அந்த பக்கம் இருக்கு. அங்கேயும் இல்லையா? இல்லைன்னா அறுத்து நான் உனக்கு ஒரு கதவே பண்ணுவேன். அன்னிக்கு என்ற வணக்கங்கள், பாபுவுக்கு சொல்ல இல்லை என்றாலும் பரவாயில்ல. குழந்தைக்கு என்ற முத்தங்கள், முக்கியமா ஜானைக்கு என்ற வண்டி எடுப்பா. உலகெங்கும் உள்ள டிவி நேயர்களுக்கு காஃபி. வெயிட், இது எப்படி இருக்கு பாரு. உலகெங்கும் உள்ள டிவி நேயர்களுக்கு, ராஜ் டிவி நேயர்களுக்குன்னு சொல்லுங்க. பாவம் மெட்ராஸ்ல இருந்து வராங்கல்ல உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு. சும்மா வராங்க. நான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய டாக்டர். எவரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் மீ. காஃபி. டாக்டர், பாருங்க, அந்த ரக்கெட்ட பாங்க வச்சிருந்தேன், இப்ப காணும். யார் இருக்குது? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா யார் இருக்குது? தெனாலி. தெனாலியா? தெனாலி தான் கையில வச்சு விளையாடிட்டு இருந்தாரு. தென்னாலி ரசிகர்களுக்கு இப்ப எதுக்கு தென்னாலி பத்தி பேச்சு? டாக்டர், தெனாலி எப்போ வருவான்? எதுக்கு? ரெஸ்கட்டின் எடுத்து கொடுக்கறதுக்கா? கரெக்ட். ஏன் பாபு, உங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? வாந்தி எடுக்க தெரியும். அதெல்லாம் ஞாபகப்படுத்த கூடாது. நாட்டி நோ டிவி நேருக்கு டாடி டிவி வந்தாச்சு. உங்களை கூப்பிடுறாங்க. எங்க ஓடுறீங்க? அவங்க எங்களே எடுப்பாங்கல்ல. This is about psychiatry. டாக்டர் இன்டர்வியூ பண்ண வந்திருக்காங்க, ஃபேமிலி இன்டர்வியூ கிடையாது. அப்ப நாங்க வரலாம், வந்து நின்னு வேடிக்கை பாருங்க. Come just behind me. ஸ்டார்டிங் எப்படி? ரைட் லெக் எடுத்து வைங்க. அது இல்லம்மா, ஸ்டார்டிங் டயலாக் எப்படி? மேடம், கேமராவை எங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்? இன்டோரை விட அவுட்டோரே நல்லா இருக்கும், அங்கே செட் பண்ணிக்கங்க. எல்லாம் அங்க எடுத்து போங்க. வாங்க, வணக்கம், வெல்கம். வீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களே. ஒரு கஷ்டமும் இல்ல, அதான் உங்களே வந்து வழி காட்டிட்டாரே. எங்காளா? யாரு? டாக்டர், மறுபடியும் சுண்டலி வந்துட்டான். டேய், சுண்டலி இல்லடா, தெனாலி. இங்க சுண்டலி தான். எலி மாதிரி எத்தனை தடவை வெளிய விட்டாலும் மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் கலாட்டா பண்றான் பாருங்க. ஹலோ. டேய் தெனாலி, அந்த ஃபாரின் ரெஸ்கிட்ட போய் எங்கடா வச்ச? நீ எப்படி இவங்க கூட இங்க? சாரி சார், மறுபடியும் அவரே வந்து ஏறிட்டார். நான் உங்ககிட்ட அப்பவே ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடிப்பெல்லாம். பஸ்ஸிலேயே போக பயந்த எனக்கு தைரியம் வரவழைக்க வேணும் என்று குறிபார்த்து இந்த வேனில் அனுப்பி வச்சவர். நான் சொன்னேன், இதுதான் ட்ரீட்மெண்ட். அல்ல, இது
எங்க ட்ரூப் வேண்டாம், ஒரு டிவி சீரியலுக்காக வச்சிருக்கோம். வழியில இவர் கூட பேசும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா? இப்போ உங்களே கேள்வி கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும், பாக்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால இவரையும் கூட வச்சுக்கலாம். அல்ல, இவரை கூட வச்சா அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ சமையல் குறிப்புனா அவங்க பண்ணி காட்டுவாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் ஹலோ 2 ஷாட்ஸ் 2 சேர் போடுங்க. எல்லாரும் டிவி பார்ட்டிக்காக நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு விളിക്കട്ടെ. எனக்கும் டாக்டറിന്റെ ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ட்ரெஸ்ஸும் லூஸ் என்று சொல்லுவாங்களோ என்ற ஒரு பயம். இதுപോലെ ஒரு கோட் வேண்டி தந்தா வேணுமென்று கட்டாயமில்லை. நான் இப்படியே தயார். நீங்கள் தயார் தானே? என்ன தயார்? இதான் டிவி பார்ட்டி தானே. உலகெங்கிலும் உள்ள ஏராளமான ராஜ் டிவி ரசிகர்களுக்கு எங்கள் அன்பு வணக்கங்கள். நல்லா இருக்குது தானே? மனோ தத்துவ நிபுணர்களை பற்றி நீங்கள் அதிகம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஐயோ, நாங்க சொல்லல, அவர் புத்திசாலி, மனப்பாடம் பண்ணாமலே சொல்றாரு. அப்ப டாக்டர் முட்டாளுங்கிறீங்களா? ஆமா, எனக்கு புரியல, பொழிப்புற சொல்லுங்க. உலகெங்கும் உள்ள ராஜ் டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். சார், இப்போ மனோ தத்துவம் பத்தியும் மனோ வியாதிய பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா சொல்றீங்களா? மனோதத்துவ நிபுணர்களை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மனோவியாதியை பத்தி சொல்ல போனா, மனோவியாதி என்பது அது வந்து பிளவுஸுக்குள்ள இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிறது வெளியில தெரியுது, அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ இவர் வந்து இன்னும் உங்க பேஷண்ட்ட எங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணலையே. யா, வெல், இஸ் மிஸ்டர் தெனாலிராமன், தெனாலி சோமன். அங்கிருந்தே சொன்னா போதும். ஆமா, ஏன் உங்களுக்கு தெனாலின்னு பேர் வந்தது? ஒரு முறை நான் செய்த விளக்காக ஒருவர் கேலியாக பேசினார். பிறகு அவர் பேசின பேச்சே என்ற பெயரா போட்டது. ஒரிஜினல் தெனாலிராமன்னா கிறுக்குத்தனமா செய்வாரு, புத்திசாலித்தனமா முடியும். நீங்க எப்படி? அப்படி என்றும் சொல்ல இயலாது. நான் கிறுக்குத்தனமாக ஏதாவது செய்தால் கிறுக்குத்தனமாகத்தான் முடியும். சைலன்ஸ். டாக்டர், தெனாலி மாதிரி ஒரு பேஷண்ட்ட நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க? யா, இட்ஸ் a very good question. முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கிறத நம்ம மெதுவா வெளியெடுக்கணும். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துட்டு, இல்ல சாரி, அது குழந்தை குழந்தை மாதிரி. எனக்கு விளங்கிட்டது. டாக்டரை பற்றி டாக்டரே சொல்றது நல்லதில்லை தானே. நான் சொல்ல வேணும் என்று அண்ணி சொல்றா. சரியே? சைலன்ஸ். ஓகே, டாக்டர் பத்தி நீங்களே சொல்லுங்க. முதலில் இவரை டாக்டர் என்றே சொல்ல இயலாது. இவர் தெய்வத்தின்ற தெய்வம். எனக்கு முதல் தெய்வம் டாக்டர் பஞ்சபூதம். டாக்டர், டிவியில் உங்க கிரேட் ஏறுது. அவர்தான் எனக்கு முதலில் சிகிச்சை செய்தவர். ஆனால் அந்த தெய்வத்திற்கு எனக்கு என்ன வரம் கொடுக்க வேணும் என்று தெரியல. ஐயோ, பட்டுன்னு இறக்கிட்டானே. அந்த தெய்வம் என்னை இந்த தெய்வத்துக்கிட்ட அனுப்பி வச்சதனால் இவர் தெய்வத்தின்ற தெய்வம். இது என்ன, இது ட்ரங்காலா? கொஞ்சம் மெதுவா பேசலாமே. கேக்குமே? கேக்கு. தெய்வத்தின்ற தெய்வம். உங்க புண்ணியத்துல டாக்டர் கைலாஷ் கிரேட் ஏறிட்டே இருக்குது. இந்த தெய்வத்தின்ற தெய்வத்தினால் எனக்கு என்ற பயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டது. உங்களுக்கு என்னென்ன பயம்? எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவிடும். எனக்கு எல்லாம் பயமயம், யம பயம். காலா உன்னை காலால் உதப்பனே. ப்ளீஸ், இது half an hour ப்ரோக்ராம், ஓகே? நான் சொல்றேன், இது ஒண்ணும் இல்ல. சின்ன வயசுல இருந்து அடிமனசுல பாதிக்கப்பட்ட சில சம்பவங்கள், ஐ மீன் கான்ஜெனிட்டல் ஃபியர்ஸ். இது வந்து சைக்கோநியூரோசிஸ். அண்ட் ஆக்சுவலி என்ன பண்ணலாம்னா, இத அவரே சொன்ன பெட்டரா இருக்கும். ஆஃப் கோர்ஸ். மிஸ்டர் தெனாலி, நீங்க சொல்லுங்க. உலகத்துல எல்லாருக்கும் பயம் என்பதுண்டு. ஆனால் அவியல் தைரியம் என்ற மோமுடியை போட்டுக்கொண்டு பயப்படுவிடும். நான் தெரிந்தே தைரியமாக பயப்படுறேன். பயப்படுறதுக்கு என்றைக்குமே நான் பயந்ததில்லை. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். பிலாசபி எல்லாம் பேசுறீங்க. இதுவும் டாக்டரோட ட்ரீட்மெண்ட் தானா? என்று மட்டும் நான் சொல்ல இயலாது. டாக்டரின் ட்ரீட்மெண்ட் மாத்திரமல்ல, அவரின் குடும்பம் எனக்கு கொடுத்த ஒரு நிமிஷம் தருவீங்களே. பிள்ளைகள் வாங்க, எல்லாரையும் படம் எடுங்க கேமராவில். தெனாலியை பாரு, பூந்து விளையாடுறான். கைலாஷ் மோத்லி ஈ ஆடல. இது டாக்டர் மனிஷி. மனிஷி, வணக்கம். என்றால் வைஃப். இது டாக்டர் பிள்ளைகள். இந்த பெடையன்
அர்ஜுன். இந்த பெட்டை ஐ எம் ஐஸ்வர்யா. ஹாய். இது தங்கச்சி. உங்க தங்கச்சியா? ஐயோ கதை கட்டு போச்சுது. இது டாக்டர் டைமண்ட் பாபு. இவியல் கணக்கு கதைப்பினும் நல்ல பாடுவினும். எங்க பாடுங்க. 1 2 3 4. ஐயோடா இது கனவில்லை என்று காதில் சொல்லுங்கோவன். ஐயோடா இது நிரந்தரமென வரந்தருங்கோவன். என்னதெல்லாம் இங்க இன்டர்வியூ நடந்துட்டு இருக்குல்ல, ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. எங்க வேலையை பார்க்கணும் இல்ல. ஹரியா சீக்கிரம். நீங்க உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க. மிஸ்டர் தெனாலி, எப்படி நீங்க இந்த ஃபேமிலியோட மிங்கலானீங்க? எப்படி என்று கேட்டால் அவைகளுக்கு நல்ல மனசு. ஆசுபத்திரியில் இன்பேஷண்ட் அவுட்பேஷண்ட். பரவாயில்ல நீங்க சொல்லுங்க. சின்ன பாட்டி. நீங்க சொல்லுங்க. எங்க விட்ட நான் இன்பேஷண்ட்ல. இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் ரெண்டு சொல்லிவிடும். நான் இந்த வீட்டை பொறுத்த வரையில மெத்தவும் இன்பேஷண்ட். குசினி அறை வரையில நான் குசினி என்றால் கிச்சன். ஓகே ஓகே. கிச்சன் வரையிலும் போக எனக்கு இந்த வீட்டுல அனுமதி இருக்குது. யாரும் இந்த டாக்டரை வாதரந்து குறை சொல்லவும் முயலாது. இவர் ஒரு முழு டாக்டர். ஒரு கால் ரெண்டு கால். ஐயோ டாக்டர் எழுமுங்கோ எழுமுங்கோ. ஒன்றுமாக இல்லையே. ஐயோ கண்டா உள்ள எல்லாம் தெரியுது. பெட்டி சாக்கிட்டு படம் எடுக்காதீங்க. இது உங்களோட காய்ச்சட்ட தானே, மாற்றிக்கொள்ளலாமே. கண்ணை மூடிக்கொள்ளுங்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இந்த ட்ரெஸ் ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பெட்டி சாக்கிட்டு அவ்வளோ இல்ல கொஞ்சம் இவ்வளோ இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் வந்த பிறகு we will continue the interview. அது வரைக்கும் நீங்களே ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே டாக்டர், டேக் யுவர் ஓன் டைம். எனக்கு கொடுத்துறதுக்கு உடுப்பு தந்தவர் அவருக்கே கிழிஞ்சு போட்டுது. நல்லதுக்கு காலமில்லை என்று சொல்லிவினம். பரவாயில்ல. ஏண்டா உங்க அத்தை எங்கடா போனா? தென்னாலியோட டூயட் பாட. இப்பதானே ஒரு டூயட் முடிஞ்சது, அதுக்குள்ள வா. பரவாயில்ல விடுமா போட்டோம். ஏன் தென்னாலி, உங்க ஊர்ல புருஷனை பொண்டாட்டி எப்படி கூப்பிடுவாங்க? இங்க இருங்கோ என்று. இங்க இருங்கோ. கடவுளே, பொண்ணன் பார்த்தால் உன்ற உயிருக்கே ஆபத்து. ஏன் உயிருக்கு மட்டும்தானா? என்ற உயிர் கிடக்குது விடு. அது பயம் வரும் போதெல்லாம் பிழையாக விலாசம் எழுதின கடதாச்சி மாதிரி இங்காலையும் அங்காலையும் அலையும். நீ வாழ வேண்டியவன் உங்களோட. ஐயோ டாக்டர், இனிமே என்னால முடியாது. இல்ல டாக்டர், எப்படியும் தெனாலி இப்படித்தானே வருவான். அப்படியே மறைஞ்சிருந்து இங்கே கடிச்சு கொதறிடுற. இந்த திங்கிறது கடிக்கிறது இதை தவிர வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு? தெரியும் டாக்டர், ஆனா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இங்க வாங்க புடிங்க. எப்படி நீங்க சொன்ன மாதிரி தென்னாலி இந்த வழியா தான் வருவா. கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு போடு. ஓகே, ஒண்ணு இல்ல 1 2 3 4 அப்படியே போட்டுருங்க. மறைஞ்சுக்குங்க. புடிங்க. இத கூட வச்சுக்குங்க. கண்ணை மூடிக்கிட்டு ஒரே போடு. ஓகே, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்காங்க. இந்த ஏரியா விட்டு எங்க போயிருப்பாங்க? சார், அந்த பைனாகுலர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? இந்தாங்க. அதாவது இந்த ஏன் இது சரியா தெரிய மாட்டேங்குது? என்ன சார் தெரியாம மாதிரி கேக்குறீங்க? எனக்கு எப்படி சார் தெரியும்? ஆமா, ஒரு பக்கம் உடைஞ்சிருக்கு. எப்படி சார் உடைஞ்சது? அது உங்க பையன். சார் தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு. டாக்டர், பைனாகுலர் வந்துடுச்சு. டாக்டர், என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் எம்எல்ஏ விடுறீங்க? ஷிட். தெனாலி நீ காலி. ஐயா ஜாலி. டேய், முதல்ல நீ என்கிட்ட வரும்போது எப்படி வந்த? பயம்னு வந்த. இப்போ என் தங்கச்சிக்கு முத்தம் கொடுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல. உன்னை இப்படியே விட்டா தூக்கம் வரலையா? ஓமம். என்ன? ஒண்ணு இல்ல, கொசு. நீ தூங்கு.
உன்னை வெளிக்கட்டி விட்டு தாண்டா மறுவேலை. நான் ஏன் திருப்பி திருப்பி அந்த பாஷையில பேசிட்டு இருக்கேன்? இதுதான் எனக்கு என்ன விசிறு பிடிச்சிருக்குன்னு நினைச்சியா? இனிமே நான் அந்த பாஷையில பேசவே மாட்டேன். ஓமம். வாழை எந்திரே. எந்திரா எந்திராண்ணா. என்னடா தலகால் புரியாத ஆளா இருக்கே, கையில என்னடா திருப்ப? அது டாக்டரின் கிருவையினால எனக்கு எல்லா பயமும் போட்டுது. ஆனாலும் இந்த பேய் பிசாசு பயம் மாத்திரம் கொஞ்சம் இருக்குது. செருப்பை வச்சு கொண்டால் பேய் வராது என்று சொல்லுவாங்க. நீங்கள் எப்ப வந்தீங்க? நான் கிண்டலா? போடா போய் என் ரூம்ல போய் படு. ஏன்? நான் இங்க படுத்துக்கிறேன்டா. ஐயோ, உங்கடார பெரிய ஆற, இது சின்ன ஆற. விட்டேன்னா அதை விட பெரிய ஆற ஒழிப்போம். சிலேடட் புலவரே. குளிர் விட்டு போச்சு அவனுக்கு. டே, என்னோட ரூம் பெரிய ரூம்டா, குளிர் ஜாஸ்தி. நீனா எரும் மாடு, உனக்கு எதுவும் உரைக்காது. ரெண்டாவது அங்க டைனிங் டேபிள் இருக்கு, வேணுங்கிறத எடுத்து சாப்பிட்டுப்பேன். போடா. என்ன போடா வாடா, அங்கவோ இங்கவோ எல்லாம் என்ன விரட்டி புதினம் பாக்குறீங்களா? என்ன எனக்கு என்னப்பா, ஏதோ டாக்டர் சொன்னாரு ட்ரீட்மெண்டாமே, எனக்கு என்ன தெரியும்? ஐயோடா, இதை முதல்லயே சொல்லப்படாதே. உதச்சரியா விளங்கிக் கொள்ளாமல் நான் உங்களோட வாக்குவாதப்பட்டு கொண்டிருக்கிறேன். மெத்த நன்றி. குட் நைட். குட் நைட். Chloroform. டேய், யாரா இது? யாரா? டேய், யாருன்னு கேக்குறல்ல? எவ்வளவு நேரமா கேக்குறேன். டேய், யார் ராஜா? இந்த முனங்களுக்கெல்லாம் நான் மசிஞ்சிருவேன் நினைச்சியா? நீ என்ன பண்ணாலும் நடக்காது. ஒரு லூசுக்கு என் அழகு தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுக்கு நான் விசிறு நினைச்சியாடா? அதான் உன் பாஷையில சொன்னா நான் ஒரு பைத்தியம் என்று நினைச்சியா? என்னடா என்ன இன்னைக்கு ஒரு நாய் நிறைய கூட காணோம். என்ன மாதிரி எல்லாம் வெக்கேஷன் போயிடுச்சா? டேய், உன்னை இப்படியே விட்டா நீ திரும்ப வந்துருவ. நானே வர வைக்கிறேன். ஓஹோ, புலி கூட வரப்போகுதா? அடேங்க அப்பா, இன்னைக்கு ஒன்ன நகத்தால அப்படியே
எழுந்துருங்க, எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டேன். இனிமே ஜானகிக்கு நீங்க தான் மாப்பிள. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். ஏன் ஆச்சரியப்படுறீங்க? நம்ப முடியலையா? நம்பி ஆகணும். கொடைக்கானல்ல கல்யாணம், மெட்ராஸ்ல ஹனிமூன். சே, மெட்ராஸ்ல சூடா இருக்குமே, இங்கேயே கல்யாணம், இங்கேயே ஹனிமூன். அதுதான் ஆசை. இந்த வயர் எரிய விட்டான்ல, உடனே இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டினாதான் அந்த ஆத்மா சாந்தி அடையும். ஏன் மாப்பிள்ள இன்னைக்கு சரியா சாப்பிடலையா? நன்றி டாக்டர். நீ எப்படிங்க? அது ஒரு ட்ரிக். தலை வைக்கிற இடத்துல காலை வச்சால் பேயும் பிசாச்சும் குழம்பி போயிடும் தானே. அத கேட்கல. நீ எப்படி இந்த ரூம்ல? நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் இந்த அறையில் படுக்க சொன்னதாக அவர் சொன்னவர். அப்ப அங்க படுத்துட்டு இருந்தது டைமண்ட் பாபு தான். ஐயோ சந்தோஷத்துல உங்களுக்கு பாட வேணும் வேண்டும், எனக்கு ஆட வேணும் வேண்டும் தோன்றது. நீங்கள் வெறும் மனுஷன் இல்ல, சாதாரண இந்த பேஷண்டை மாப்பிள்ளையா ஏற்றுக்கொண்ட மச்சான். வெறும் மச்சானும் அல்ல, தெய்வ மச்சான். சத்தியம் என்ன கூட? சத்தியமாக தெய்வ மச்சான் தான். அது இல்ல, இப்ப நான் இங்க சொன்ன கல்யாண மேட்டர் வெளியில யாருகிட்டேயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண கூட. சஸ்பென்ஸே, அவைகளுக்கும் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஏங்க எவ்வளவு நாள் இந்த விஷயத்தை சஸ்பென்ஸா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வச்சிட்டு இருப்பீங்க? இது கூட ட்ரீட்மெண்டா? அவர் என்ன ஜானகிக்குமா பயப்படுறாரு? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவனை கட்டிக்கிட்டு நீ நல்லாவே இரு. என்ன இது ஆசீர்வாதம்? நீ நல்லாவே இரு. ஏங்க பாவம் பாபு கொஞ்சம் லூசா இருந்தாலும் தப்பிச்சிருப்பானே, நான் டைட்டா கட்டிட்டேனே. அதுதாங்க நானும் சொல்றேன். அனாவசியமா மனசுல கற்பனை வளர்த்துட்டு இருக்காரு. இந்த கல்யாண விஷயத்தை இப்பவே அவர்கிட்ட சொல்ல வேண்டாமா? பாபு ஐயோ பயப்படாதீங்க, நரிதான் ஊளையிடுது. என்னது நரி இன்னைக்கு ஒரு மாதிரி ஊளையிடுது? அது ஊளை இல்ல, ஏப்பம். நரி ஃபுல்லா சாப்பிட்டுச்சுன்னா இந்த மாதிரி தான் ஏப்பம் விடும். நான் டிஸ்கவரி சேனல்ல பாத்துர்க்கேன். பாபு பாபு என்னங்க கல்யாண விஷயம் தானே, அவர் தூங்கிட்டு இருப்பார், காலையில சொல்லிக்கலாம். கல்யாணத்துக்கு இல்லையம்மா, பயத்துல மூத்திரத்துல முகூர்த்தத்துக்கு போயிட்டு இருக்கேன். என்ன முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ண போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துலயா? இல்லனா பிச்சு எடுத்துருமே. என்ன சொல்றீங்க? ஐயர தாமா, அவர் ரொம்ப பிஸி ஐயர், எல்லாரும் மொச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இப்போவே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அது நம்ம காலையில பாத்துக்கலாம். அதுக்குள்ள அவர் போய் சேர்ந்துடுவாரு. யாரு? அவர் மெட்ராஸ் ஐயர். மார்னிங் ட்ரெயின்ல போறதுக்குள்ள நான் அவரை போய் கடிக்கணும், இல்ல புடிக்கணும். என்னங்க அது ஒண்ணும் இல்ல, உங்க கல்யாண வேலையை பாக்கிறதுக்காக இப்பவே டென்ஷன் ஆயிட்டாரு. இருக்காதோ பின்னே. ஐ தெனாலி, காங்கிரஸ். இனி என்ன எப்படி மரியாதை இல்லாமல் கூப்பிட இயலாது. ஏனென்றால் நான் இனி வெறும் தெனாலி சோமன் அல்ல, உங்க அத்தையை கட்ட போற தெனாலி மாமன். எப்படியோ நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடக்குது. ஆமா நீ ஓமண்ணி தென்னடா, ரெண்டு பேரும் அண்ணி என்று கூப்பிட்டால் அண்ணி சென்டிமெண்ட் ஆன்டி சென்டிமெண்டா போகுமே. டாக்டர் எனக்கு மச்சான் என்றால் நீங்கள் எனக்கு மச்சி. சொல்றது ஐயோடா, இது கனவில்லை என்று காதில் சொல்லுங்கோவன். கனவில்லை. ஐயோ, மாப்பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாம இருக்கணுமே. ஏய், ஒன்றும் ஆகாது மாப்பிள்ளை. இந்த புலி எல்லாம் சும்மா சொன்னேன், ஒன்றும் ஆகாது. கவலைப்படாதீங்க, என்ன நல்லா இருக்குமா பிடிச்சி. பல்லருக்கு பார்த்து வாங்க மாப்பிள்ளை. நீ நல்லா இருப்பேடா. என்ன டே? நான் டாக்டர் கைலாஷ் மாப்பிள்ளை. டாக்டர் கைலாஷா? இங்க பாருடா, இந்நேரம் என்ன கைலாசத்துக்கு அனுப்பிச்சிருப்பேடா. உனக்கு என்னடா மரியாதை பரமாங்க? நான் வண்டியில வரும்போது எவ்வளவு போனேங்கிறேன். டாக்டர் டாக்டர் கொஞ்சமாவது காதுல வாங்கினா நாய. அது நான் தென்னாலி வாய்ஸ்னு நினைச்சிட்டேன் பாபு. வாயை பத்தினா எல்லா வாய்ஸும் ஒரு மாதிரி தான் இருக்கும் முண்டோம். சாரி பாபு, முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் கியூர் பண்றேன். தங்கச்சி கூட உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கா. குளோரோஃபார்ம்ல மயக்க பாக்குறியா? ஏப்பா இதுவா ஆயுசுக்கும் உன் வீடு வேணா, உன் தங்கச்சி வேணா. நல்ல வேலை, கை நிறைய வயிறு மோதிரம் போட்டிருந்ததுனால நாய் நரி இல்ல, அதை கடிச்சு தீட்டு வயிறு கழிச்சு செத்து போச்சு. இல்லாட்டி நான் வயிறு கழிச்சு செத்துருப்பேன்டா. இன்னும் 2-3 மோதிரம் பேலன்ஸ் இருக்கே பாபு, அதை கூட தூக்கி போட்டிருந்தா நிறைய இவ்வளவு கடிச்சிருக்காது இல்ல? அது இருக்கிறனால தான்டா இவங்க வந்தாங்க. அப்படியே வீட்டுக்கு போய் குளிச்சு சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு என்னோட பழைய ஃப்ரெண்டுங்கிறதுக்காக ஒன்னும் இதோட விடுறேன். இன்னும் ஒரு வார்த்தை பேசுறேன், போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளுவேன். சார் வாங்க சார். வரேன் சார். வாங்க சார், வாங்க சார். பாபு பார்த்து சார். டைமண்ட் பாபு இப்படி டான் பாபு ஆகிட்டாரு.
தென்னாலி